லேபர் கோட்ஸ் 2025 அதாவது தொழிலாளர் நல சட்டம். இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்தியால தொழிலாளர் நல சட்டம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. கிட்டத்தட்ட 29 சட்டங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி செய்த காலத்துல வகுக்கப்பட்ட சட்டங்கள், நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்ப வகுக்கப்பட்ட சட்டங்கள் இப்ப கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆக போகுது. பட் இன்னமும் பாத்தீங்கன்னா அதே அந்த பழைய தொழிலாளர் நல சட்டங்களை தான் இந்தியால ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதனால இந்தியாவுக்கு புதுசா வரக்கூடிய ஃபாரின் எம்என்சிஸ், வேற யாச்சும் புதுசு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த லேபர் லாஸ், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு தலைவலியா இருக்கு, ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி இப்போ 4 லேபர் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 29 லேபர் லாஸ் இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே சுருக்கி, அது எல்லாத்தையுமே சிம்பிள் ஆக்கி 4 லேபர் கோட். ஸோ இதுதான் இனிமேல் இந்தியால செல்லுபடி ஆகும். அது பார்த்தீங்கன்னா நவம்பர் 21, 2025 இருந்து இது நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறத மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் என்விரான்மெண்ட் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 4 லேபர் கோட்ல என்னென்ன சட்டங்கள் புதுசா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, இதனால நமக்கு இதுல என்னென்ன அட்வான்டேஜ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நீங்க எந்த ஒரு வேலை பார்க்கும் நபரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கூலி வேலைக்கு போறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஐடியில் ஒர்க் பண்றீங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிசினஸ் பண்றீங்களா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க ஒரு ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறீங்க, இல்லை நீங்க வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறீங்க, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு தொழிலாளராக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஒர்க் ஃபோர்ஸ்ல இருக்கீங்க, நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த சட்டம் எந்த வகையில உங்களுக்கு அது உதவியா இருக்கும், இதனால நமக்கு என்னென்ன பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நீங்க எந்த ஒரு பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஜிகே பேட்சை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிளஸ் நோட்டிபிகேஷன்ஸையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். திஸ் இஸ் ஜிகே பைட்ஸ், நான் உங்க ஜிகே. லேபர் கோட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 29 தொழிலாளர் நல சட்டங்கள் இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே சுருக்கி அந்த காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே உடைச்சு இப்போ சிம்பிளா 4 லேபர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோட் ஆன் வேஜஸ் 2019, செகண்ட் த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட் 2020, தேர்ட் த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020 and the occupational safety health and working conditions code 2020. ஸோ இந்த 4 லேபர் கோடு தான் இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல சட்டமா இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 29 தொழிலாளர் நல சட்டங்கள், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், அது எதுவுமே இனிமேல் வேலிட் கிடையாது. ஸோ இனிமேல் இந்த 4 லேபர் கோடு தான் செல்லுபடியாகும் அப்படிங்கிறத மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ புதுசா அந்த 4 லேபர் கோட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் இருந்த அந்த தொழிலாளர் நல சட்டங்களுக்கும் இப்போ புதுசா கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த லேபர் கோடுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஒரு கம்பேரிஷன் மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு நிறுவனத்திலேயோ இல்லை ஒரு ஃபேக்டரியிலையோ இல்லை நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றோம், ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலோ, இல்லை நீங்க ஒரு பிரைவேட் எம்என்சில இப்போ ஐடி ஜாப் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் இப்போ நான் போயிட்டு ஒரு துணி கடையில இப்போ நான் ஒரு சேல்ஸ்மேனா வேலை பார்க்குறேன்னு வச்சுங்களேன், அங்கெல்லாம் வந்து சரி ஓகே நாளையிலிருந்து வேலை ஜாயின் பண்ணிக்கப்பா அப்படிம்பாங்க, அவ்வளவுதான். பட் நமக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல கொடுக்க போறாங்களா அப்படின்னா கிடையாது. அந்த மாதிரி நிறைய பிசினஸ்ல, நிறைய ஒர்க் ஃபோர்ஸ், நிறைய வேலை பார்க்கும் இடங்கள்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரி எல்லாம் இருந்துச்சு. பட் இந்த புதுசா போட்டிருக்கக்கூடிய இந்த 4 லேபர் கோட்ல அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இப்போ கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு நிறுவனத்திலயோ, எந்த ஒரு பிசினஸ்லயோ, எந்த ஒரு இடத்துல போய் நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அவங்க கட்டாயமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கறத அவங்க இஷ்யூ பண்ணணும். எதுக்காகனா ஒரு ரிட்டன் ப்ரூஃப். அதாவது இப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறப்போ உங்களுக்கு ஜாயினிங் டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த டேட்ல இருந்து அப்புறம் நீங்க ரிலீவ் ஆகுறப்போ உங்களுக்கு ரிலீவிங் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் அப்போ இவ்வளவு நாள் நான் அந்த கம்பெனில இந்த ஒரு போஸ்டிங்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ரிட்டன் ப்ரூஃப் நமக்கு கிடைக்கும். பிளஸ் நம்மளுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டியாவது இருக்கும் அப்படிங்கறதுக்காக இப்போ கவர்மெண்ட் இதை மேண்டேட் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் எல்லாரும் எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் அவங்க நிறுவனத்துல வேலை பார்க்கும் புதுசா அப்பாயின்மெண்ட் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது கொடுக்கணும்.
அதுக்கடுத்து சோசியல் செக்யூரிட்டி கவரேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இஎஸ்ஐ, பிஎஃப், பென்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு பெரிய பெரிய எம்என்சிஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள், அந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸ், பெரிய நிறுவனங்களில் மட்டும்தான் அதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ப்ளஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு. இந்த நார்மலாக ஒர்க் பண்ணக்கூடிய சின்ன சின்ன எம்ப்ளாயிஸ் பார்த்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு துணிக்கடையில் வேலை பார்க்குற சேல்ஸ்மேன் எடுத்துக்கங்களேன், இல்லை இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கி ஓட்ட டெலிவரி மேன் எடுத்துக்கங்க, ஊபர் டிரைவர்ஸ், ஓலா கேப் டிரைவர்ஸ் அவங்கள எடுத்துக்கங்களேன். அவங்க ஃபுல் டைம் அதே ஜாப் பண்ணுறீங்களா இருக்காங்களே, அப்போ அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு சோசியல் செக்யூரிட்டியுமே கிடையாது. ஒரு இஎஸ்ஐ கிடையாது, ஒரு பிஎஃப் கிடையாது, பென்ஷன் கிடையாது. இதே நீங்க போறீங்க ஒரு 9 to 5 ஜாப் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சம்பளம் அப்படிங்கிறது இருக்கும். அதுல இந்த இவ்வளவு அமௌண்ட் பென்ஷனுக்கு, இவ்வளவு அமௌண்ட் பிஎஃப்க்கு, இவ்வளவு அமௌண்ட் இஎஸ்ஐக்கு எல்லாம் பிடிச்சது போக மிச்சம் தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கே வரும். ஓகேங்களா? அதெல்லாம் நமக்கு அப்போ அந்த நேரத்தில் நமக்கு கஷ்டமா இல்லைடா, அது எல்லா அமௌண்ட்டும் டிடக்ஷன்லேயே போயிருது அப்படின்னு இருந்தாலும், பட் அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு குட் காஸ்க்காக தான், ஒரு ஃபியூச்சர் பிளானிங்காக தான். இப்போ திடீர்னே நமக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அந்த இஎஸ்ஐ இன்சூரன்ஸ் ரொம்ப அந்த அமௌண்ட் வந்து நம்ம ஃபேமிலிக்கு கிடைக்கும். இந்த பிஎஃப்ல இருக்க அமௌண்ட்டை பேரண்ட்ஸ் ஃபேமிலி வித்ட்ரா பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். யார் நாமினியோ அவங்களால அதை வித்ட்ரா பண்ணி அவங்க ஃபேமிலியோட நீட்ஸை பார்த்துக்க முடியும். ஸோ அது மாதிரி நிறைய ஒரு சோசியல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான டெம்பரரி ஒர்க்கர்ஸ், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி கேப் டிரைவர்ஸ், டெலிவரி, ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸ், இந்த மாதிரியான டெலிவரி பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு சோசியல் செக்யூரிட்டி கவரேஜும் கிடையாது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு சில பிரைவேட் கம்பெனிஸ்ல இன்சூரன்ஸ் ஆஃபர் பண்றாங்க, பட் இஎஸ்ஐ, பிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. பட் இனிமேல் இந்த புதுசாக போட்டிருக்கக்கூடிய லேபர் கோட், இந்த புது 4 தொழிலாளர் சட்டங்கள் படி அனைவருக்கும் இஎஸ்ஐ, பிஎஃப் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் கட்டாயப்படுத்தியிருக்காங்க. மினிமம் வேஜுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு நபர் இந்தியால வேலை பார்க்குறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு அல்லது இவ்வளவு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ கட்டாயம் அவங்களுக்கு இவ்வளவு சம்பளம், கூலி வழங்கப்படணும் அப்படிங்கிற அந்த மினிமம் வேஜை இப்போ கவர்மெண்ட் மேண்டேட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஏரியாஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்லையுமே ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ஒரு சர்டன் எம்ப்ளாய்மெண்ட்ஸ், அதாவது இந்தந்த ஒர்க்ல வேலை பார்க்குறவங்களுக்கு, இந்தந்த இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் ஏரியாவை மட்டும்தான் கவர் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ நீங்க எந்த கம்பெனில எந்த இடத்துல என்ன வேலை பார்த்தாலும் சரி, கட்டாயம் மினிமம் வேஜ், அதாவது ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளவு நேரம் வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு கூலி அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயம், அந்த கூலி, அந்த மினிமம் வேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா இவ்வளோ இதுக்கு மேலதான் இருக்கணும். இதுக்கு கீழே நீங்க அவங்களுக்கு ஒரு சம்பளமா கொடுக்க கூடாது, அதுக்கு கீழே நீங்க வேலை பார்க்கவும் கூடாது அப்படிங்கிறதா இந்த மினிமம் வேஜ் ரெக்குயர்மெண்ட். இதையும் இப்போ கவர்மெண்ட் இந்த 4 லேபர் கோட்ஸ் மூலமா மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கட்டாயம் இந்த மினிமம் வேஜ் அப்படிங்கிறதுக்கு கீழே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய ரூல்ஸ். பட் அந்த மினிமம் வேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஃபர்தரா நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஹெல்த் செக்அப்புங்க. ஸோ இப்போ இருக்க ரூல்ஸ் படி எந்த ஒரு எம்ப்ளாயர், அதாவது நிறுவனங்களோ ஒரு பிஸ்னஸ் கம்பெனிஸோ வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஃப்ரீ ஹெல்த் செக்அப் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு மேண்டேட் கிடையாது. நிறைய கம்பெனிஸ் அவங்களே ஒரு ப்ரோஆக்டிவ் அப்ரோச்சா அவங்களோட எம்ப்ளாயிஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறையினால ஃப்ரீ ஹெல்த் செக்அப்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எந்த ஒரு மேண்டேட் அப்படிங்கிறது கிடையாது. பட் இப்போ 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கனாலும் உங்கள் கம்பெனியில் அவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் ஃப்ரீ ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது கம்பெனி செலவில் அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ கட்டாயமான ரூல்ஸாக போட்டிருக்காங்க. டைம்லி வேஜஸ், அதாவது எப்போ சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்குல்ல. ஓகே, இப்போ நீங்கள் மாதம் வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு மாதம் 1ஆம் தேதி சம்பளம் வந்தால் தானே உங்களால் அந்த மாதம் செலவு பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த மாதம் சம்பளத்தை ஒரு 2 மாதம் கழிச்சு கொடுத்தாங்கன்னா அடுத்த மாதம் சம்பளத்தை இன்னொரு 4 மாதம் கழிச்சு கொடுத்தாங்கன்னா அதில் எந்த பிரயோஜனமே இல்லை இல்லையா? பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த தொழிலாளர் நல சட்டங்கள்ல இதுக்கு எந்த விதமான ஒரு ரூல்ஸோ ரெஸ்ட்ரிக்ஷனோ கிடையாது. அவங்க எப்போ வேணால் சம்பளம் கொடுக்கலாம். ஆனா இப்ப போட்டிருக்கக்கூடிய இந்த புது லேபர் சட்டப்படி எல்லா கரெக்டா டைம்லி வேஜ் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ நீங்க தினக்கூலிக்கு வேலைக்கு போறீங்கன்னா அந்தந்த அன்னைக்கு நாள் முடிகிறப்போ நீங்க உங்க ஷிஃப்ட் முடிகிறப்போ உங்களுக்கு அதுக்கான கூலியை கொடுக்கணும். நீங்க வார வேலைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு அந்த சாட்டர்டே சண்டே லீவ்னா ஃப்ரைடே ஈவினிங் உங்களுக்கு அந்த சேலரி அப்படிங்கிறது கொடுத்துடணும். நீங்க தினக்கூலிக்கு போனாலும் சரி, இல்லை வார சம்பளத்துக்கு போனாலும் சரி, இல்லை மாத சம்பளத்துக்கு போனாலும் சரி, கட்டாயம் அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ள உங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது அந்த நிறுவனம், அந்த கம்பெனி கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம சட்டப்படி அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க மாச சம்பளம் வாங்குறீங்களா இருந்தா அடுத்த மாசம் 7ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய போன மாதம் சம்பளம் வந்து உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரணும், உங்களுக்கு கொடுக்கணும். அப்படி உள்ள அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா எவ்வளவு நாள் டிலே ஆகுதோ அதுக்கு ஃபைன் போட்டு பெனால்ட்டி போட்டு கம்பெனி பே பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த புது லேபர் கோட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். பிகாஸ் நிறைய பேர் வந்து நான் 2 வாரம் வேலைக்கு போனேன்னு சம்பளமே கொடுக்கல, எனக்கு அடுத்த வாரம் தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், அந்த வார சம்பளத்துக்கு போறீங்க, தின வேலைக்கு போறீங்களா, அவங்க அந்த சம்பளத்தை வாங்கி தான் அவங்க வீட்டு செலவே பார்க்குறாங்க.
பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், ஒரு மளிகை சாமான் வாங்குறதா இருக்கட்டும், அந்த அந்த கூலி நம்பி தான் இருப்பாங்க. ஸோ நீ சம்பளம் வாங்கினா தான் வீட்டுக்கு போகிறப்போ காய்கறி வாங்கிட்டு போகலாம், சாப்பாடு செய்யலாங்கிறது இருக்கிறப்போ அவங்க அந்த சம்பளத்தை டிலே பண்ணி கொடுக்குறப்போ அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த பேமெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை அவங்களுக்கு கரெக்டான டைம்ல கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது மச் நீடட் ரூல். ஸோ a big thank you to the government for that. உமன் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், எஸ், அதாவது பெண்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் பெண்கள் வேலை பார்க்குறாங்க. பட் ஆனால் பழைய தொழிலாளர் சட்டப்படி சில இடத்துல, அதாவது இந்த மைனிங், இந்த இதில் பற்றை, இரும்பு பற்றை, அது மாதிரி ஃபேக்ட்ரிஸ், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ், அதுக்கப்புறமா இந்த சுரங்க வேலை பார்க்குறாங்களா, அதுலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வேலை பார்க்கறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. அப்படி இருந்தாலும் நைட் ஷிஃப்ட்ல அவங்க வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களே விருப்பப்பட்டாலுமே வேலை பார்க்கறதுக்கு சட்டப்படி அனுமதி இல்லை. ஸோ அதுதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த நிலைமை. பட் இப்போ இந்த புதுசாக போட்டிருக்கக்கூடிய லேபர் கோட்ஸ் படி எல்லாரும் எந்த வேலைனாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாம். அது உமனா இருக்கட்டும், மென்னா இருக்கட்டும், எந்த ஷிஃப்ட் வேணாலும் நீங்க பார்க்கலாம். அவங்களுக்கு கன்சென்ட் இருக்கு, வித் மியூச்சுவல் கன்சென்ட்டோட அவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் அங்கே இருக்கு. அப்படிங்கிறப்போ அவங்க தாராளமா வேலை பார்க்கலாம். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி. இப்ப நீங்க சுரங்கத்தில் வேலை பார்க்கறதா கூட இப்போ பெண்கள் நைட் வேலை பார்க்கலாம், ஃபேக்ட்ரிஸ்லயும் இப்போ நைட்டு பெண்கள் வேலை பார்க்கலாம், நைட் ஷிஃப்ட்லயும் வேலை பார்க்கலாம். ஸோ எந்த ஷிஃப்ட்லனாலும் எந்த வேலைனாலும் இப்போ பெண்களும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷனா இப்போ இந்த புது லேபர் கோட்ஸ்ல கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளையன்ஸ் பர்டன், அதாவது ஃபர்ஸ்ட் இருந்த லேபர் லாஸ் படி பார்த்தீங்கன்னா 29 லேபர் லாஸ் இருக்கும். அதுக்கு இவ்வளோ ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும், இவ்வளோ ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணணும், இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய காம்ப்ளெக்சிட்டியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ பேன் இந்தியா சிங்கிள் லைசன்ஸ், சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், பேன் இந்தியாவுக்கு சிங்கிள் லைசன்ஸ், சிங்கிள் ரிட்டர்ன். ஸோ இதுமேல் மல்டிபிள் காம்ப்ளெக்ஸான ரெஜிஸ்ட்ரேஷனோ மல்டிபிள் காம்ப்ளெக்ஸான ரிட்டர்ன்ஸோ எதுவுமே தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் கம்பெனியில் இப்போ ஒரு 100 எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 500 எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக கவர்மெண்டோட அந்த லேபர் கோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்படி இருக்கப்போ நீங்கள் சிங்கிளாக ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு ஒரு லைசன்ஸ், அது பேன் இந்தியா செல்லுபடி ஆகும். நீங்கள் உங்களோட கம்பெனி இன்னைக்கு சென்னையில் இருக்குது, இப்போ நாளைக்கு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பெங்களூர் கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னாலும் அங்கே போய்ட்டு மறுபடியும் நம்ம லைசன்ஸ் இருக்கணும், அதில் இல்லை, அதே லைசன்ஸை செல்லுபடி ஆகும். பிகாஸ் இது பேன் இந்தியா லைசன்ஸ். ஸோ இந்த மாதிரியான பேன் இந்தியா லைசன்ஸ், சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், இதுக்கெல்லாம் இயர்லி ஒன்ஸ் சிங்கிள் ரிட்டர்ன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு முன்னாடி இருந்த தொழிலாளர் நல சட்டங்களுக்கும் இப்போ புதுசாக போட்டிருக்கக்கூடிய இந்த 4 லேபர் கோடுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், பிளஸ் நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ லேபர் கோட்ஸில் மேஜராக இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஸோ ப்ளஸ் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் இன்னொரு கிளாரிஃபிகேஷன் வேணும், நான் இந்த வேலை பார்க்குறேன், பட் எங்களுக்கு இதில் பாசிட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் இருக்கா, இதில் எங்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ உங்களுடைய கொஸ்டின்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஜிகே பைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. திஸ் இஸ் ஜிகே பைட்ஸ், நான் உங்கள் ஜிகே.